எந்த ஒரு டாக்டரும் ஒரு பேராமெடிக்ஸோ நர்ஸும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் 80% டெத்ஸ் நடக்குது. இது இந்தியன் ஐசிஎம்ஆர் டேட்டா படி. இதில் முக்கியமாக 50% நடக்கிறது 45 வயசுக்கு உள்ள இளைஞர்கள் தான் அது மெயினாக அஃபெக்ட் ஆகுது. அதோட ரீசன்ஸ் நிறைய சொல்லலாம், பட் திஸ் இஸ் நாட் த வே, ஐ மீன் த பாடியம் டு அட்ரஸ். 50% younger people are getting affected and only 2%, அதாவது நம்மளுடைய எந்த பப்ளிக் ஸ்பேஸ்லையும் பார்த்தாச்சு கூட less than 2% of the people are trained to do a proper CPR. நம்ம கூட இருக்கவங்களா இருக்கட்டும் சரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இப்போ ட்ராவல் போகிறோம், அந்த பஸ் ஸ்டாண்டும் சரி, இல்லை காரில் போகிறோம், இல்லை ஏர்போர்ட் வரோம், ப்ராப்பராக நமக்கு ஒரு சிபிஆர் ட்ரெயின் இஸ் ஒன் less than 2%. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 7 lakh people die. 7 லட்சம் பேர் இந்தியாவில் சடன் கார்டியாக் தாங்க ஒரு இயரில் மரணம் பெற்று கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்டாகரிங் ஃபிகர். நம்ம 140 billion 150 billion, ஸோ வி ஃபோக் டோன்ட் பாதர். பட் வென் நம்மளோட ஃபேமிலின்னு சொல்லி வரும்போது இட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அட்டேர். ஸோ திஸ் இனிஷியேட்டிவ் automated extended. There are 7 rules in sudden cardiac death. அதில் one of the important rules is that everybody should know how to resuscitate. பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் நெருங்கினவங்க ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தெரியாதவங்களா இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி, யூ ஷுட் நோ how to resuscitate. Somebody stops breathing, somebody becomes unconscious, how to resuscitate or how to revive him உள்ளது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, காவேரி இப்போது மேடம் சொன்ன மாதிரி we are initiated or installed some automated defibrillators around this thing. ஸோ அதாவது நாங்கள் எங்களோட டீம் will train all the airport staff. Raja sir has already given permission to continue this training initiative. This is only a beginning தான். And இந்த மாதிரி miracles will not happen in one day or one week. The training will keep continuing. Not only in Chennai, Manivan sir சொன்ன மாதிரி மற்ற ஏர்போர்ட்ஸும் we will actually spread it out. So we taken it as a mission that preventable deaths. எல்லா நோயும் நம்ம we are all human beings. We cannot change lives of all human people or change the destiny of many people. But at least preventable deaths நம்மளால் குறைக்க முடியும்னு அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு we are initiating this. So please give support to this. Airport staff, அது ஸ்வீப்பிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஏர் க்ரூவாக இருக்கட்டும், செக்யூரிட்டி ஸ்டாஃபாக இருக்கட்டும், பேட்சாக சாரோட பெர்மிஷன் படி we will train in batches so that over a period of 1 year or 2 years at least. இப்போ எனக்கு இப்போ இங்கே அரெஸ்ட் வந்து விழுந்தா there is somebody around among you can come and resuscitate me. We all know what happened to Kalam sir, our beloved former president. So please, this is என்ன சொல்கிறது, when I say this I become very emotional because this is something which is very close to the heart. இந்த யோசிச்சு பாருங்களேன், வீட்டிலேருந்து எல்லார்ட்டையும் பை சொல்லி ஊர் போகிறேன்னு சொல்லி போகிறவங்க டக்குன்னு ஏர்போர்ட்லேருந்து கால் வருது, இந்தவங்க தெரிஞ்சவங்களா, உங்கள் வைஃபா, சரி அவர் திடீர்னு காலம் ஆகிட்டார். சடன் கார்டியக் டெத் இஸ் such a traumatizing and என்னது அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் அளவுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். And this particular device along with the resuscitation can save lives. That's spirit. அவ்வளோதான். மருத்துவத்துறையில் நம்ம பண்ணக்கூடியது என்ன, எது சளிக்கு ட்ரீட் பண்ணலாம், ஜுரத்துக்கு ட்ரீட் பண்ணிக்கலாம், ஜாண்டிஸுக்கு ட்ரீட் பண்ணலாம். பட் when you save a life, ஒரு உயிர் காப்பாற்றும் போது தான் ஒரு மருத்துவராக you will achieve a satisfaction. அதுக்கு பகரமாக எதுவுமே வைக்க முடியாது. That's it. With these words, I'll stop this. I'm very proud of being this Kaveri's initiative to prevent sudden cardiac death. And I think there may be some lectures followed up by minds to educate how to do it in a nutshell. We are lagging behind time, so I thank you all. Manivan sir, hope our initiative will make some change, not only in Chennai but across this thing. As Raja sir சொன்ன மாதிரி we will keep educating the public, airport staff and everything so that preventable deaths can be avoided. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஏடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இட் இஸ், ஐ மீன் இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் எக்யூப்மெண்ட், இட் இஸ் அன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வாட் யூ வுட் கன்சிடர் இட் அஸ். ஏடி பொறுத்தளவு என்னென்னா இது எல்லாமே வந்து செல்ஃப் ப்ராம்ப்ட் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா வந்து அதுவே என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்னு சொல்லி கிளியராக சொல்லும். If you just follow it, you can just actually try and resuscitate anybody who goes into cardiac arrest. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஏடி மட்டும் இல்லாமல் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸும் கூட சேர்ந்து பண்ணும்போது வந்து தி அவுட்கம் ஆஃப் அ கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட் இன்க்ரீசஸ் மல்டிபிள் டைம்ஸ். அதாவது ஏஐடி இல்லாமல் ரெசிஸ்டேட் பண்ணுறதுக்கும் ஏஐடி வச்சு ரெசிஸ்டேட் பண்ணுறதுக்கும் அதனுடைய மார்டாலிட்டி பெனிஃபிட்ஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 7 to 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏஐடி அலாங் வித் குட் கம்ப்ரெஷன் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ்.
ஸோ இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே வந்து அது ஆன் ஆன பிறகு ஸோ லெட்ஸ் ஹேவ் அ சினாரியோ, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. இப்போ வந்து ஒருத்தவங்க சடனாக வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டு சப்போஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா இப்போ ஹெல்த் கேர் ஒர்க்கர்னால் பல்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பட் எல்லாருமே வந்து பல்ஸ் செக் பண்ண முடியுமாங்கிற ஒரு ட்ரெயின்டு பர்சனலாக இருக்க மாட்டோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணால் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு கால் ஃபார் ஹெல்ப். இமீடியட்டாக வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து ஆக்டிவேட் பண்ணும். எங்கெல்லாம் முடியுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக்லனா 108 கூப்பிடலாம். இல்லைனா இங்கேனா வந்து இங்கே வி ஹேவ் அவர் ஓன் சென்டர்ஸ் அட் 4 லொக்கேஷன்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். அது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு யூ ஷுட் ஸ்டார்ட் கிவிங் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். ஸோ நான் சார் சொன்ன மாதிரி வென் வி ஆர் ட்ரைனிங் எவ்ரிபடி, இந்த ஏடி யூஸ் பண்ணுற ட்ரெயின் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் வந்து வி வில் ஆல்சோ ட்ரெயின் யூ டு கிவ் ப்ராப்பர் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது தான் வந்து நம்ம வந்து பிளட் சப்ளை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ முக்கியமான உறுப்புகள்லாம் வந்து செயலிழக்காமல் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டான செஸ்ட் கம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து இந்த ஏஐடி கூட சேர்ந்து பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 10% வந்து சர்வைவலுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப் முக்கியமான பாயிண்ட் என்ன வந்து யூ ஷுட் என்ஷூர் சேஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக் ஷாக்கில் ஏதாவது ஆகிட்டாங்கன்னா அவங்களை எப்படி வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களை எப்படி அந்த இதுலேருந்து மூவ் பண்ணி கொண்டு வரணுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்படி சேஃப் சுச்சுவேஷன் கொண்டு வந்த பிறகு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பார்க்குறீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைனா ஹெல்ப் கூப்பிட்றீங்க. ஹெல்ப்பு கூப்பிட்ட பிறகு யூ ஷுட் ஸ்டார்ட் கிவிங் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது இன்னொரு ஆளை வந்து போய் ஏடி யாராவது பக்கத்தில் இருக்கவங்க வந்து போய் ஏடி எடுத்து வர சொல்லிவிட்டு அந்த ஏடி வந்துன்னா நான் சொன்ன மாதிரி இதை ஆன் பண்ணது பட்டனை ஆன் பண்ணிட்டு உள்ளே ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடி ஸோ ஏடி பேட்ஸ் இருக்கும். அந்த ஏடி பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடி பேட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இட் வில் பி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இந்த பேட்ஸை வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது, எந்த இடத்துல நீங்கள் ஒட்டணுங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இந்த அப்பைக்கல் ரீஜன்லையும் இங்கே வந்து இந்த காலர் போன கீழேயும் ஒட்டணும். ஒட்டின பிறகு பட் இதெல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரம் த பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணுற டைமை ரொம்ப எடுத்துக்கிட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் குறைச்சி பண்ணாலும் அவுட்கம் நல்லா இருக்காது. ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபியூ செகண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ மீண்டும் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து இந்த பேட்ச் சும்மா ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு அண்ட் தென் யூ ஷுட் ஃபாலோ வாட் தி மிஷின் சேஸ். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா உங்களை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லணும் கம்ப்ரெஷனை. ஏன் ஸ்டாப் பண்ண சொல்லுதுன்னா ரிதம் அனலைசிஸ் பண்ணுறது. அதாவது வந்து இப்போது கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறவங்க எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து ஒரு 4 ரிதம் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து 2 ரிதம் வந்து ஷாக் பண்ண தேவையில்லை, இன்னும் 2 ரிதம் வந்து ஷாக் பண்ணி தான் ரிவைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷாக்கபிள் ரிதம்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினோடைய வேலை என்னென்னா வந்து ஷாக்கபிள் ரிதம் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஷாக் கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுற நேரத்தில் வந்து நம்ம வந்து பேஷண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இட் வில் டெல் அஸ் டு ஸ்டாப் த கம்ப்ரெஷன் அண்ட் இட் வில் அனலைஸ் த ரிதம். புரியுதுங்களா? ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு ஷாக் கொடுக்கணும்னா இந்த மிஷினில் ஸோ இந்த மிஷினில் வந்து இண்டிகேட்டர் வரும் உங்களுக்கு. இந்த பட்டனில் வந்து நீங்கள் ஷாக் கொடுங்கன்னு சொல்லி இண்டிகேட்டர் வரும். ஸோ அந்த நேரத்தில் ஷாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமானது என்னென்னா வந்து எவ்ரிபடி ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் த பேஷண்ட். சரிங்களா? ஸோ தட் நம்மளுக்கு அந்த ஷாக் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்க போகிற ஆள் வந்து ஷுட் என்ஷூர் தட் எவ்ரிபடி இஸ் கிளியர் அண்ட் சே அவுட் லவுட் எவ்ரிபடி கிளியர்னு சொல்லிட்டு அண்ட் தென் யூ ஷுட் யூனோ ப்ரொவைட் த கம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரெஷன் கொடுத்த பிறகு இமீடியட்டாக வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா செஸ்ட் கம்ப்ரெஷன் இப்போ எவ்வளோ நேரம் கம்ப்ரெஷன் கொடுத்து அதுக்கப்புறம் எப்போ இது ரிதம் அசஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ வந்து அதே சினாரியோ எடுத்துட்டோம்னா நாங்கள் வந்து பேட்ச்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு, கம்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கோம். மிஷின் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி ரிதம் அனலைசிஸ் பண்ணுது, ஷாக் டெலிவரி பண்ணுது. டெலிவரி பண்ண பிறகு நீங்கள் மறுபடியும் வந்து கம்ப்ரெஷன் ஆரம்பிக்கணும். யூஸ்வலாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுத்த பிறகு மிஷினே வந்து அகெயின் இட் வில் ஆஸ்க் யூ டு ஸ்டாப் த செஸ்ட் கம்ப்ரெஷன். சரிங்களா? இது எவ்வளோ நேரம் பண்ணணும்னா until you get a proper support you will have to continue to do. Okay. So I repeat 2 minutes once வந்து அந்த ரிதம் அனலைசிஸ் பண்ணி ஷாக் டெலிவரி பண்ணணும் and then you should continue chest compression. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் எவ்வளோ இன்ட்ரப்ஷன் இல்லாமல் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்கம் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஆல். Managing Director Dr. Manivanan sir and Dr. Ayyappan, Director
Medical Director, and Dr. Ajit Pillai. Sir, a warm welcome to you here, along with our media representatives and our associated workforce in the airport. So, many instances have come to our notice, as Dr. Ajit Pillai has told. There was when I understood what is the need and importance of golden hour, these AEDs has come into picture a lot. Though we have many ambulances to take the affected passengers to the nearest hospitals. In fact, in this golden hour, how the lives can be saved, because this, especially due to the medical tourism at Chennai and the ethical practice of doctors, many of the countries near what is sharing the borders look for their medical services at Chennai. So the gateway for these hospitals are Chennai Airport. The passengers who are patients are very common and transiting from Chennai Airport while departure or arrival to this Chennai for their medical assistance. During that time, there are some incidents that we have seen. People lost their life because of the cardiac arrest. And Dr. Ajit Pillai told, it is very painful process to have that information, shocking information. So he has emotionally expressed how it will affect the psychological state of people who are looking for their near and dear, and they have gone out, they are expected to come in. And this is the main initiative of Ministry of Civil Aviation to establish AEDs at the airports, knowing that importance of golden hour. And I am thankful to the Director of Kaveri Hospitals, sir, your initiative to establish 13 AEDs, automated external defibrillators, which is required for life saving. And the demo was given by the doctor. I think the media has seen it, how important to use these AEDs and how it can escalate the chances more than 10 times to save the lives in what are the practices that being practiced in the Chennai Airport. So we are now proudly announces with Kaveri Hospital Services at the Chennai Airport that this airport is geared up to face the medical challenges which are expected while transiting from Chennai Airport especially. So the 13 AEDs will be in use at Chennai Airport, in addition to the medical services being provided by Kaveri Hospitals on 24/7 here. In addition to that, we have APHO doctors also who is monitoring the transiting passengers from different scope of medical SOPs. And today, with the introduction of this, Chennai Airport is going to have and extend warm support for heart safe services. So your heart is yours, but your safety of heart is ours. That is a promise made by Kaveri Hospitals. Thank you very much, sir. And in turn, today, I am more privileged to be part of this program and witnessing this program of inauguration. And I request you, sir, this training should go on with all the stakeholders who are available here, because we can't expect that the people who are only trained can assist during emergencies. The golden hour, if we can make our people more exposed for these trainings, in turn their services can be utilized in your line of service, professional service. And I am very much thankful once again, and my heartfelt welcome, sir, for carrying out this initiative. And we promise that Airport Authority will follow your footsteps in extending the medical challenges, especially how to face it at the time of real emergencies. Thank you very much. Yours and the safety is ours. So airport is yours, passenger safety is ours. Actually, it's our responsibility. Kaveri has been operating 4 centers, and now இந்த 13 AED வந்து ரொம்ப முக்கியம். டாக்டர் அஜித் சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்குறது வந்து செஸ்ட் மசாஜ், மவுத் டு மவுத் ப்ரீத்திங், ரெஸ்பிரேஷன், இந்த மாதிரி ரெசிஸ்டேஷன் தான் சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஒரு சில பேஷண்ட் இந்த ஹார்ட் ரிதம் அப்நார்மாலிட்டிலாம் இருந்ததுன்னா அந்த பேஷண்ட் வந்து நம்ம எவ்வளோ தான் மசாஜ் கொடுத்தாலும் அவங்கள ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இது ரொம்ப முக்கியம். அதுவும் இதோடது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர், AEDன்னு சொல்கிறது. அது என்ன பண்ணோம், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்.
யாராவது ஒரு பேசிக் ட்ரைனிங் எடுத்தாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய பேஷண்ட்டை காப்பாற்றலாம். டாக்டர் அஜித் சொன்ன மாதிரி ஒரு சில காப்பாற்றக்கூடிய பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்து காப்பாற்ற முடியாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இறந்து போனாங்கன்னா ஒரு டாக்டராக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவர் எமோஷனலாக சொன்னார். தட் இஸ் ட்ரூத். அது மாதிரி நம்ம இங்கே சென்னை வந்து மெடிக்கல் டூரிசம் ஹப். இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, நார்மல் பேசஞ்சர்ஸ் வராங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளத்தையும் நம்ம இந்த ஏஇடி டிவைஸ் மூலயமா நம்ம சரி பண்ணலாம். அதை விட முக்கியமானது நம்ம இதுக்கு இங்கே இருக்க ஸ்டாஃப் மிச்சவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வந்து நம்ம யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது ரிப்பீட்டட் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சுற்றி இருக்கவங்க யாராக இருந்தாலும் எப்படி மசாஜ் கொடுக்கறது, எப்படி ஏஇடி கொடுக்கறது, எப்படி அவங்க லைஃப்பை காப்பாற்றுறது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக ட்ரைனிங் எடுக்க போகிறோம். ஸோ ஐ கேன் அஷ்யூர் தி டைரக்டர் சார், திஸ் ஏர்போர்ட் இஸ் யுவர்ஸ், த பேஷண்ட் சேஃப்டி இஸ் அவர்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாங்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாக ஹார்ட் சேவ்னு ஒரு இனிஷியேட்டிவ், குறிப்பாக ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியில் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இருதய நோய் வந்து இருதய மிடிப்பு நின்று போய் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி பேசஞ்சர்ஸை எப்படி பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம்னோட ஒரு புதிய இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஹார்ட் சேவ்னு சொல்லி இன்னைக்கு இனாகுரேட் பண்ணியிருக்கோம். காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார்பாகவும் இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு நோக்கத்தோடு கூடி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது குறிப்பாக டார்கெட் பண்ணுறது என்னென்னா பேசஞ்சர்ஸ், அந்த ஏர்போர்ட் படி ஃப்ளைட் பயணம் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் வரவங்களானாலும் சரி போகிறவங்களானாலும் சரி, திடீர்னு இதயமிடிப்பு நின்று போய் ஊருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன் வரும்போது அவங்கள எப்படி காப்பாற்றலாம் அதுள்ளது குறிப்பாக நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இன் அடிஷன் டு த நார்மல், அதாவது சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ், ஏர்வே மேனேஜ்மெண்ட், அதிகமாக 13 ஏஇடி மெஷின்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது யூரோப் அண்ட் யூஎஸ்ஏல இருக்கிற மாதிரி நவீன தயாரிப்பில் வரக்கூடிய ஏஇடிஸ், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர்ஸ், சாதாரண லே பர்சன்ஸ், அதாவது சாதாரண மனிதர்கள் புரிகிற மாதிரியும் அவங்களால இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும் மாதிரியும் 13 இடத்துல சென்னை ஏர்போர்ட்டுக்கு சுற்றி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு காவேரியோட பேராமெடிக்கலும் மெடிக்கல் ஃபோர்ஸஸும் இருக்கும். ஸோ பேட்சாக ஏர்போர்ட் ஸ்டாஃப், அது க்ரூ, ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஆனாலும் சரி, ஏர் க்ரூ ஆனாலும் சரி, ஈவன் கிளீனிங் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, பேட்சாக ஏஏயோட பெர்மிஷனோட கூடி நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ தட் இந்த ஏர்போர்ட்டில் எனி நுக் அண்ட் கார்னர், எந்த முக்கிலேனாலும் எனிவன் ஹூ சஸ்டெய்னிங் கார்டியாக் அரெஸ்ட் இம்மிடியேட்டாக ரெசிசிட் பண்ணி அவங்களோட உயிர் காப்பாற்ற முடியக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கூடி இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர் அசோக் இப்போ அந்த என்னதாக்கும் அந்த மிஷின், அதோட என்னதாக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக ஓவர் அண்ட் எபோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறத விட எப்படி அது புதுசாக என்ன ஆட் ஆகும்னு டாக்டர் அசோக் பேசுவார். அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரும்னுள்ளதை மீனா மேடம் பேசுவாங்க. டாக்டர் அசோக். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் பிளேஸ்மெண்ட் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லுவோம். நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இன் சேவிங் லைஃப் வந்து ரொம்பவே முக்கிய பார்ட் ப்ளே பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்புலன்ஸ் நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, இங்கே இருக்கிற 4 இடங்கள்ல இருக்கிற எங்களோட மெடிக்கல் சென்டர்ஸே வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து ரீச் ஆகிற டைம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பப்ளிக், அதாவது இங்கே இருக்கிற ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸும் சரி, பப்ளிக்ஸும் சரி, தே ஆர் அவேர் எப்படி வந்து இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்குறது, இந்த கார்டியாக் மசாஜ் கொடுக்குறது, அப்புறம் எப்படி இந்த ஏஇடி யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து வில் ஸ்டார்ட் ட்ரைனிங் ரெகுலர்லி. அவங்க ட்ரெயின் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம டிலேஸை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்கலாம். அது இல்லாமல் இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்க வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான வழிகள் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலி நிறைய இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட் வந்து போர்டட் ஃப்ளைட், ஸோ உள்ள அரெஸ்டேட்டர். ஸோ எங்கள் இந்த மெடிக்கல் டீம் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லிட்டலி ஒரு 10 minutes எடுக்கும். ஸோ if we give proper training to all the staffs with the use of this machine, we can restart the heart திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் till the team reaches. ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங்கில் இது கொடுத்தோம்னா ஈவன் த நார்மல் பர்சன் கேன் யூஸ் திஸ் மிஷின் அண்ட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ். அதிலே ப்ராம்ப்ட் பண்ணும், அந்த மிஷினே சொல்லும்
நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷாக் கொடுக்குறது இல்லையா? ஸோ இது லிட்டரலி அது ஷாக் கொடுக்குறது அது. ஸோ அந்த மெஷினில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டாவே அந்த மெஷின் சொல்லும் சிபிஆர் கொடுங்க, நிறுத்துங்க, ஷாக் கொடுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ இது கண்டினியூஸ் அந்த டீம் வர வரைக்கும் இது நம்ம பண்ணோம்னா தேர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பிரிங்கிங் பேக் த ஹார்ட். ஸோ அதனால இது 13 இடத்துல வைக்கிறோம். அண்ட் வில் ட்ரெயின் பீப்புள் ஆல்சோ. 13 places we have placed. மெயினாக எங்கள் பேஷண்ட்ஸ் ஐ மீன் பேசஞ்சர்ஸ் நிறைய இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் வச்சுருக்கோம். இதை குறிப்பாக அந்த லொக்கேஷன் நம்ம பார்க்க வேண்டாம். சிசிடிவி கவரேஜ் மாதிரி தான். எந்தெல்லாம் ஏரியாவில் சிசிடிவி கவர் ஆகிருக்குன்னா என்டையர் ஏர்போர்ட் இஸ் அண்டர் சர்வைலன்ஸ். ஸோ இது ஒரு சர்வைலன்ஸ் மிஷின் மாதிரி தான் பார்க்கணும். அதாவது எந்த இடத்துல வந்தாலும் வித்தின் 3 to 4 minutes இந்த மிஷின் அங்கே ரீச் ஆகும். அந்த மாதிரி லாஜிஸ்டிக்கலி சார்ட் அவுட் பண்ணி தான் இந்த மிஷின் வச்சுருக்கோம். ஸோ மிஷின் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பட் மிஷின் இஸ் அவைலபிள். எங்கே அரெஸ்ட் ஆனாலும் வித்தின் 3 minutes மிஷின் வில் பி தேர். அதுதான் அப்போ அந்த எங்கே இருக்குன்னு நம்ம சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி தான். இதில் மெயினாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு பேஷண்ட் நம்ம கூட நம்ம 2 பேர் வரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திடீர்னு கூட இருக்கவர்கள் அப்படி கொலாப்ஸாக கீழே விழுந்தார். உடனே நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் என்னென்னா, நம்ம உடனே நம்ம ஹெல்ப்புக்கு தான் கூப்பிடுவோம். யாராவது வாங்க, யாராவது வாங்க, யாராவது வாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. சிலவங்க போர்டிங் பாஸ் பண்ணுவாங்க, சிலவங்க அப்படியே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, சிலவங்க வேறு ஏதாவது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு தே வில் பி சஸ்பெக்ட். இது என்ன நடக்குதுன்னு சொல்லுது. இந்த டைம் தான் முக்கியம். நம்ம கூப்பிடுறது, இன்னொரு ஹெல்ப்புக்காக கேட்குற அந்த டைம் தான். அந்த டைமில் பாதி உயிர் போயிடும். அதுக்கப்புறம் 10 ஜனங்கள் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் அவ்வளோதான். இப்போ மேடம் சொன்ன மாதிரி. ஸோ இம்மீடியட்டாக நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப். ஒரு 5 நிமிஷம் அந்த உயிருக்காக நம்ம போராடிட்டோம்னா அந்த உயிர் காப்பாற்றிடும். ஒரு ஆட்டோ டிரைவர் போன மாதத்துக்கு முந்தின மாதம் கடலூரில் வீட்டில் இந்த மாதிரி அரெஸ்டாக இருக்காங்க. அது 2 பொம்பளை பசங்க. அவங்க 2 பேரும் அந்த சிபிஆர் கொடுத்து அந்த ஐயாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாம் +2 படித்த பசங்க, 2 பொம்பளை பசங்க. ஏதோ பார்த்துக்காங்க எங்கேயோ யூடியூப்பில் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து காப்பாற்றலான்னு சொல்லி. எங்களுக்கே புல்லரிச்சு போச்சு. ஸோ இது உங்கள் ஆஃபீஸில் நடக்கலாம். இது ஏர்போர்ட் கொடுத்த மாதிரி இல்லை. இட்ஸ் அ காமன் ஸ்பேஸ். உங்கள் ஆஃபீஸில் நடக்கலாம், நீங்கள் ரோடில் போகும்போது நடக்கலாம், நீங்கள் ஃபிலிம் பார்த்துருக்கும் போது சினிமா தியேட்டரில் நடக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி டு சேவ் லைஃப். அது என்ன, இது டெர்மினலாக கேன்சர் வந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண மாதிரி இல்லை. ஃபுல்லாக உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அது நம்ம டைம் லேக்னால விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான். ஸோ அது இட்ஸ் லார்ஜ்லி a பப்ளிக் சேஃப்டி மெஷர். டைரக்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சார்பாக ஏர்போர்ட் டைரக்டர் ஸ்ரீ ராஜா அவர்கள் வந்திருந்தார். காவேரி சார்பாக எங்களோட மதிப்புக்குரிய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் மணிவண்ணன் வந்திருந்தார். டாக்டர் ஐயப்பன் பொன்னுசாமி அவர் மெடிக்கல் டைரக்டர் வந்திருந்தார். மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் ஆல் த 4 units இன்க்ளூடிங் டாக்டர் ஸ்பிர்னா வந்திருந்தாங்க. நாங்கள் 3 காவேரி ரெப்ரசன்ட் பண்ணி நாங்களும் வந்திருக்கோம். ஸோ ஒரு சீனியர் டாக்டர்ஸ் ஃப்ரம் ஆல் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் கம். நாங்கள் வரக்கூடிய மெயின் காரணம் என்னென்னா, திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி எமோஷனல், வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். அதுக்காக தான் நான் தேங்க்யூ. இது ஒரு மாக் ட்ரில் வச்சுருக்கோம். ஒரு மாக் ட்ரில் பண்ணி இந்த ஏர்போர்ட்டில் எந்த இடத்துல அரெஸ்ட் ஆனாலும் வித்தின் 3 minutes ரீச் ஆகிற மாதிரி மாக் ட்ரில் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு டெர்மினல் 4 வச்சுருக்கோங்கண்ணா. அப்படி இல்லை சார், ரீச்சபிலிட்டி தான். சப்போர்ட் இப்படி போகிறதுக்கு இப்படி சுற்றி போனால் 10 நிமிஷம் எடுக்கும் இல்லையா? ஸோ மாக் ட்ரில் பண்ணி 13 இடத்துல எந்த இடத்துல இது வந்தாலும் 3 minutesல ரீச் ஆகிற மாதிரி மாக் ட்ரில் பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டேஷனில் வச்சிருக்கோம். இப்போ 4 கிளினிக் இருக்கு உள்ள. ஸோ எந்த இடத்துல எந்த கிளினிக் பக்கத்தில் அது ஆகுதோ அவங்க ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க அந்த பிளேஸில் அந்த ஏடி இருக்கும். இது லொக்கேஷனை தவிர்த்து ரீச்சபிலிட்டி தான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல பிளாக் இருந்துச்சுன்னா இப்படி சுற்றி போகக்கூடாது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் பார்த்தேன். 3 minutes. Within 3 minutes. Within 3 minutes.